புதுசா கார் வாங்கியிருக்கேன். ஆனா என்னோட கார்ல வந்து செட்டோ ஸ்பீக்கரோ இல்ல வந்து ஹாரன் இல்ல எல்இடிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கார் வித்தவர் வந்து வாரண்டி போயிடும், இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, இல்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எங்க கிட்ட மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது, வாங்க பார்க்கலாம். ஸோ கார் வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட்னஸ்க்காக வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த காரில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி என்ன பொருள் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் செட்டு, ஆடியோஸ், சீட் கவரு, மேட்டு, இல்லை வந்து நீங்கள் ஹாரன் ரிலேட்டட், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட், எல்இடி பல்ப்ஸ் அப்கிரேட் பண்ணுறது, என்ன மாதிரியான ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ரெப்யூட்டடான பிளேசஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நல்லாவே தெரியும். ஏன் வந்து உங்களுக்கு ஷோரூம்ஸ்லையோ இல்லை சர்வீஸ் அட்வைசரோ வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னென்னா அவங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடையாது. அவங்க வந்து ஓஇ ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அதை மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் கிடைக்காது. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் 10 ரூபா பர்ஃப்யூம் வாங்கினாலும் சரி, இல்லை 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, வாரண்ட்டி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து என்ன உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.